ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உல்லன் நூல் வச்சு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் நூலில் பண்ணுறேன். ஒரு ஃபோர்க் தேவைப்படும். இப்போது ஒரு சின்ன துண்டு நூலை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோர்க்கோட சென்டரில் இப்படி விட்டு இப்படி பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆரஞ்சு கலர் நூலை வச்சு ஃபோர்க்கை இப்படி சுற்றி 50 தடவை சுற்றிக்கணும். சுற்றிட்டு கீழே உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும் இல்லையா கொஞ்சம் நூல், அதோடு இது சேர்த்து ஒரு தடவை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது கழண்டு வராமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நூல் உள்ளே விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி கொண்டு வந்து முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போடணும். இது அந்த சைடு முடிச்சு போடணும். அதனால் ஃபோர்க்கில் உள்ள கேப் வழியாக இப்படி உள்ளே விட்டு மேலே இழுத்துட்டு இந்த சைடும் சுற்றி கொண்டு வந்து ஒரு தடவை முடிச்சு போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு இதை ஃபோர்க்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு நூலில் ஊசி கோர்த்துட்டு கீழ் வழியாக இப்படி விட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் அதே ஹோல் வழியாக இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து டைட்டாக ஒரு 2 தடவை முடிச்சு போட்டலாம். அடுத்து நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் இப்படி கட் பண்ணிடணும். ஃபுல்லாக கட் பண்ணதுமே நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு வந்துடும். இப்போது இதை கொஞ்சம் முன்னும் பின்னுமாக இருக்கிறத மட்டும் இப்படி ஒரு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 5 வேணும். இப்போ 5மே ரெடியாக இருக்குது. நம்ம ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு பெட்டலையும் இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி கோர்த்துக்கணும். கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூல் கீழே இருக்கட்டும், அப்போ தான் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 5 பெட்டலையும் நம்ம கோர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டதையும் இந்த நூலையும் இப்படி பிடிச்சி நல்லா டைட்டாக இப்படி முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 முடிச்சு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இப்போது இதோட சென்டரில் ஒரு பீட் வைக்கணும். அதனால் நூலை இப்படி மேலேருந்து கீழ் பக்கமாக விட்டு எடுத்துட்டு நான் ஒரு சில்வர் கலர் பீட் வைக்க போகிறேன். அதை இப்படி ஊசியில் கோர்த்து கொண்டு வந்து மறுபடியும் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு ஊசியை குத்தி எடுத்துட்டோம்னா கரெக்டாக சென்டரில் நிற்கும். இந்த மாதிரி இப்போது பின் பக்கமாக அதை 2-3 தடவை நல்லா முடிச்சு போட்டுடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், ஃபோர்க்கும் உல்லன் நூலையும் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப க்யூட்டான உல்லன் நூல் ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். டபுள் கலரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு அழகான பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒயிட் அண்ட் பர்பிள் கலரில் பண்ண போகிறேன். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற எந்த டபுள் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா இந்த அகலமாக கேப் உள்ள மாதிரி ஒரு சீப் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த ஒயிட் கலர் நூலை இப்படி உள்ளே விட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் நூல் நம்ம எங்கே நூல் விட்டுருக்கோமோ அதுலேருந்து கீழே 4 பல் மேலே 4 பல் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இப்படி சுற்றிக்கலாம். மொத்தம் 10 தடவை சுற்றிக்கணும். சுற்றி முடித்ததுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிட்டு இதை டைட்டாக அப்படி முடிச்சு போட்டுடணும்.
அப்புறம் எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கலர் பர்பிள் எடுத்துக்கோ இல்லையா, அதை வந்து மேலே 2 பல் கீழே 2 பல் விட்டுட்டு நடுவில் உள்ள 4 பல்லை சுற்றி இப்படி சுற்றிக்கணும். இதை வந்து 30 தடவை சுற்றிக்கணும். சுற்றி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம நல்லா டைட்டாக 2 தடவை முடிச்சு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஒயிட் கலர் நூல் விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி சுற்றி கொண்டு வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுடணும். இந்த கேப் வழியாக நூலை விட்டு இந்த பக்கமும் முடிச்சு போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா நூலை கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சீப்லேருந்து வெளியில் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் மட்டும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்து இன்னொரு நூல் சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து அந்த கேப்குள்ளே இப்படி விட்டு இழுத்து இப்படி டைட்டாக முடிச்சு போட்டுடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேலே இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுணும். அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் சமமாக இப்படி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி இப்படி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் மொத்தம் 7 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஊசியில் வந்து ஒயிட் கலர் உள்ள நூல் கோர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ளவரில் அந்த ஒயிட் கலர் பகுதியில் கீழே வந்து இப்படி ஒவ்வொரு இதையாக இதில் கோர்த்துக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டுறணும். எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சாச்சு. இந்த சைடு உள்ள நூலை கொண்டு வந்து இதோடு சேர்த்து இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணவே அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா எவ்வளோக்கு முடியுதோ அந்தளவுக்கு டைட் பண்ணி முடிச்சு போட்டுட்டு இந்த சைடு உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு நடுவில் பீட் கோர்க்க போகிறோம். அதனால நான் ஒரு சில்வர் கலர் பீடை வந்து இந்த மாதிரி ஊசிக்குள்ளே விட்டு எடுத்து அதை இந்த மாதிரி மேலேருந்து இப்படி கீழ் பக்கமாக குத்தி எடுத்துகிற போகிறேன். நல்லா கரெக்டாக நின்றுக்குச்சு. இப்போ திருப்பி பின்பக்கமாக இதில் வந்து 2-3 தடவை முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு டபுள் கலர் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.